வணக்கம். வாங்க இன்றைக்கி என்ன பார்க்கலாம் லட்சுமி வீட்டு தோட்டத்தில் அப்படின்னா, இந்த தூதுவளை செடி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் ஒரு செடி ஒன்று முளைச்சி வந்தது. அப்படியே நான் எடுத்து விட்டுட்டேன். மேலே மாமரத்து மேலே பந்தல் மாதிரி நல்லா படர்ந்து மேலே போயிருச்சுங்க. மேலே போனதுக்கப்புறம் தான் நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இதில் பழங்கள் நிறைய பழுத்து பழுத்து கீழே விழுந்து நிறையா செடிகள் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நம்ம எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய செடின்னு எடுத்துக்கிட்டால் இந்த ஒரு செடி இருக்கணும். ஏன்னா இது சளி பிடிச்சதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. கஷாயமாக வச்சு குடிக்கலாம். இல்லைன்னா சட்னி செய்யலாம். வாரத்தில் ஒரு நாள் நம்ம மல்லி சட்னி புதினா சட்னி செய்கிறோம்ல, அதே மாதிரி இந்த சட்னி ஒரு நாளைக்கு நம்ம கண்டிப்பாக சட்னி செஞ்சு சாப்பிடையில நம்மளுக்கு சளி அவ்வளோ சீக்கிரத்தில் பிடிக்காது. பிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால இங்கே வருங்க, பழமெல்லாம் செக்கச்சவையேன்னு பழுத்து காய் எல்லாம் சுண்டைக்காய் மாதிரி நிறைய இருக்குது. இப்போ இதில் 2 தூதுவளை இருக்குது. வெண் தூதுவளை இருக்குது, இது வைலட் கலர் தூதுவளை. என்கிட்ட வெள்ளை தூதுவளை இல்லை. அது எங்கால் தேடி பிடிச்சி நான் கொண்டுகிட்டு வந்து வைக்கணும். இப்போ இதுலேயே பழங்கள் விழுந்து விழுந்து கீழே எல்லாம் நிறைய முளைச்சிருச்சு. நம்ம கீழே இருந்தால் மண் அடிக்கும் அப்படின்ட்டு நான் சரி ஒரு செடி நல்லா மேலே ஏற்றி விடலாம், பந்தல் ஏற்றி விட்டுலாம் அப்படின்னு மேலே பந்தல் ஏற்றி விட்டுட்டேன். பந்தல் எடுத்துக்கிட்டால் நல்லாவே தழைஞ்சி சூப்பராக வருதுங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ஒரு பால்கனிலேயோ மாடி தோட்டத்துலேயோ ஒரு செடி வைங்க, ரொம்ப நல்லது.